சார் இன்னும் 10 daysல உங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்களா? அப்படியா? எப்பா சாமி என்னெல்லாம் கதை கட்டுறாங்க, முடியலப்பா. கூட்ட நெரிசல் ஆனத நீங்க பாக்கலையா? பிரச்சார வண்டி மேல நின்னு பேசிட்டு இருந்த உங்களுக்கு கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாதா? அது இதுன்னு கிட்டத்தட்ட 55 கேள்வி மேல சிபிஐ கேட்டாங்களாம். அதுக்கு விஜய் சாரு திருன்னு முடிச்சாராம். எப்பா ஓட்டது ரீல அந்து போச்சு. நீங்களாம் நியூஸ் சேனல்ஸா? ஏன் இப்படி உருட்டுறீங்க? சிபிஐ கேட்ட கொஸ்டின் பேப்பரு நம்ம தமிழ்நாடுல இருக்க எல்லா நியூஸ் சேனல்ஸ்க்கும் லீக் ஆயிடுச்சு போல. இந்த பக்கம் பார்த்தா விஜய்க்கு குக்கி போட்ட சிபிஐ, இந்த பக்கம் பார்த்தா சிபிஐ கேள்வியா விஜய் அதிர்ச்சி. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா மொத்தமாக விஜய் அவங்க இஷ்டத்துக்கு நியூஸ் போட்டிருக்காங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நியூஸ் கலெக்ட் பண்றது உங்க வேலையா இல்ல ரூமர் ஸ்ப்ரெட் பண்றது உங்க வேலையா? இன்னும் எவ்வளவு நரேட்டிவ் செட் பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் பின்னாடி யாரு இருக்காங்க, என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு வேணாலும் போய் அள்ளி விடுங்க, மக்கள் முன்னாடி மாதிரி இல்லங்க. நீங்க எல்லாரும் சொல்றத இன்னும் நம்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் உண்மை தெரியும். நியூஸ் சேனல்ஸ் உங்களை தான் கேக்குறேன். சிபிஐ என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு தளபதியும் சொல்லல, சிபிஐயும் சொல்லல. உங்களுக்கு மட்டும் எப்படி எல்லாம் தெரியுது? டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல. ஓ அப்படியா? இருக்கும் போல. டிவிக்கே தப்பு பண்ணியிருந்தா அவங்களே போயிட்டு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கோர்ட்டுக்கு போவாங்களா? அதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. உண்மை எல்லாமே சீக்கிரமா வெளியே வரும். இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லா முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். தளபதி அரெஸ்ட் ஆகுறாரா இல்லனா இந்த கரூர் மாவட்டத்துல ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தாருல, அவர் அரெஸ்ட் ஆகுறாருன்னு தெரியும். கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். வெற்றி நிச்சயம் சார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். மறக்காம நீ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.